வருடத்திற்கு ஒரு முறை திறக்கும் அதிசயமான கோயில் கர்நாடகா மாநிலம் ஆசான் கோயில். ஆசானம்மா கோயில் 12ஆம் நூற்றாண்டில் கிருஷ்ணப்ப நாயக்கரால் கட்டப்பட்டது. இந்த கோயிலில் பாம்பு புத்து வடிவத்தில் கட்டப்பட்டிருப்பதோடு கர்நாடக கட்டிடக்கலையின் சிறந்த உதாரணமாகவும் திகழ்கிறது. இது கட்டப்பட்ட பிறகு ஆசான் நகரம் அப்பெயரை பெற்றதாகவும் சொல்லப்படுகின்றன. அதாவது அதற்கு முன்பு சிம் ஆசனாபுரி என்று அழைக்கப்பட்டு வந்த ஆசான் நகரம் ஆசானம்மாவின் அதாவது சப்த கன்னியர்கள் வருகைக்கு பிறகு ஆசான் என்று அழைக்கப்படலாயிற்று. அதாவது புராண கூற்றின்படி சப்த 7 கன்னியர்களான பிரம்மி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வராகி, இந்திராணி, சோமண்டீஸ்வரி ஆகிய காசிலிருந்து ஆசா நகரத்துக்கு வந்துள்ளனர். அதன் பின்னர் 3 கன்னியர் புத்து வடிவிலும் கெஞ்சம்மா என்ற பெயரில் கோட்டையாக ஒருவரும், தேவகரே என்ற குளத்தின் அடியில் 3 கிணறுகளாக 3 கன்னியர்களும் கோயில் மற்றும் அதை சுற்றிலும் தங்கி ஆசாநகர மக்களுக்கு அருள் பாலித்து வருகின்றனர். அது மட்டுமல்ல, அந்த கோயிலின் மேலும் பல சிறப்புகளை நாம் காணலாம். அதாவது அந்த கோயிலில் வினோத நம்பிக்கைகள், அதாவது மாமியார் மருமகள் கல். பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு ஆசானம்மா கோயிலுக்கு நாள் தவறாமல் வந்து வழிபட்டு கொண்டிருக்கின்றாள் ஒரு பெண். ஒரு நாள் அவளை தொடர்ந்து வந்த அவளின் மாமியார் வீட்டின் வேலை செய்யாமல் இங்கென்ன செய்கிறாய் என்று சொல்லி அப்பெண்ணை அடித்திருக்கின்றார். அப்போது அப்பெண் வலி தாழாமல் சத்தமிடவே அம்மன் வந்து அவள் முன் பிரசன்னமாகி அவளை கல்லாக மாற்றிவிட்டாள் என்று சொல்லப்படுகிறார். அந்த கல் தான் தற்போது மாமியார் மருமகள் கல் என்ற பெயரில் கோயில் காணப்படுகின்றன. இந்த கல் ஆண்டுதோறும் அரிசி அளவு அம்மன் விக்கிரத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றதாம். அதோடு அது நகர்ந்து அம்மன் விக்கிரத்தை அடைந்து விட்டால் இந்த கலியுகம் அழிந்துவிடும் என்று ஒரு நம்பிக்கையாக இருக்கின்றன. அது மட்டுமல்ல, மேலும் பல சிறப்புகள் அந்த கோயிலில் சூழ்ந்துள்ளன. திருடர்கள் கோயில். ஆசானம்மா கோயிலில் ஒரு முறை அம்மன் ஆபரணங்களை திருடி செல்ல 4 திருடர்கள் வந்தனர். இதனால் கோபமடைந்த அம்மன் அவர்களை கல்லாக போகுமாறு சபித்ததாக சொல்லப்படுகின்றன. அந்த 4வரின் கற்சிலைகள் தனி கோயிலாக திருடர்கள் கோயில் என்ற பெயரில் ஆசானம்மா கோயில் வளாகத்திலேயே அமைந்திருக்கின்றன. அணியா தீபம். ஆசானம்மா கோயிலில் ஒவ்வொரு ஆண்டும் மூடப்படும் நாளான பலிபட்யாமி என்ற தினத்தில் கோயிலில் தீபம் ஏற்றப்படுகிறது. இந்த தீபமானது அடுத்த ஆண்டு அஸ்வினி பூர்ணிமாவை தொடர்ந்து வரும் வியாழக்கிழமை கோயில் திறக்கப்படும் நாள் வரை அணியாமல் எரிந்து கொண்டிருக்குமா. அந்த கோயிலுக்குள் குழந்தைகள் மாட்டிக்கொண்டால், அதாவது கோயிலில் மூடப்படும் நாளில் தவறுதலாக குழந்தை ஏதும் உள்ளே மாட்டிக்கொண்டால் மீண்டும் அக்கோயில் திறக்கப்படும் நாள் வரை அந்த குழந்தை உயிருக்கு ஆபத்தில்லாமல் நலமுடன் இருக்கும் என்று நம்பப்படுகின்றனர். வாடாமலர்கள். ஆசானம்மா கோயிலில் மூடப்படும் இறுதி நாளில் அம்மனுக்கு அர்ச்சனை செய்யப்படும் பூக்கள், மாலையிடப்படும் பூக்கள் எல்லாம் அடுத்த ஆண்டு வரை வாடாமல் இருக்கும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். அது மட்டுமல்ல, இந்த அதிசயத்தை பார்ப்பதற்கே ஒவ்வொரு ஆண்டும் ஏராளமான பக்தர்கள் கோயில் திறக்கப்படும் நாளில் கோயிலுக்கு வருகின்றார்கள். அத்தகைய சிறப்புமிக்க ஆசானம்மா கோயில் ஒவ்வொரு ஆண்டும் தலவார் குடும்பத்தினர் கோயில் நுழைவாயிலில் கட்டப்பட்டிருக்கும் வாழை மரத்தை வெட்டி பிறகுதான் கோயில் திறந்து விடப்படுகின்றன. அதோட ஆசான் மாவட்ட கருவூலத்திலிருந்து எடுத்து வரப்படும் ஆபரணங்கள் அம்மனுக்கு அணிவிக்கப்பட்டு அலங்காரம் செய்யப்படும். அதன் பிறகு அம்மன் நகைகள் 10 நாட்கள் முடிவில் மீண்டும் கருவூலத்திற்கு எடுத்து செல்லப்படுகின்றன. இத்தகைய சிறப்புமிக்க ஆசானம்மா கோயிலுக்கு சென்று அந்த அம்மனின் அருளை பெறுவோமாக. திருச்சிற்றம்பலம்.